அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மங்கா டோட்டல் ஹெர்பல் ஹேர் கேர். மீன் குழம்பு மாதிரியான மீன் குழம்பும் அல்ல, கறி குழம்பு மாதிரி இது கறி குழம்பும் அல்ல, குருமா குழம்பு மாதிரி குருமா குழம்பும் அல்ல. இது மூணும் சேர்ந்த டேஸ்ட் உள்ள இறால் குழம்பு தான் நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியை சேர்த்துப்போம். தண்ணியை சேர்த்துட்டு நம்ம இப்போ என்ன பொருளுங்களாம் ஃபஸ்ட்டு சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் உங்களுக்கு பல்லில் படுற மாதிரி வேணும்னா நம்ம எல்லா காயும் மொத்தமாக போட்டு கூட நம்ம வெங்காயத்தை சேவ வைக்கலாம். நம்ம கொதிக்க வச்சு சமையல் செஞ்சுக்கலாம். இப்படி வெங்காயம் கரையணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வேக வச்சு கூட நம்ம ஒவ்வொரு பொருளையும் சேர்த்துக்கலாம். நான் இறால் குழம்புக்கு வெங்காயம் கொஞ்சம் தென்படுற மாதிரி செஞ்சால் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் வெங்காயம் போட்டுக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் போடுறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். அடுத்த பொருளை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அடுத்த பொருள் சேர்க்கலாம். இப்போ வெங்காயமாக முருங்கைக்காய் ஒரு கொதி வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா தக்காளியை சேர்க்கலாம். ஏன் இப்படி தக்காளி நம்ம முருங்கைக்காய் வெங்காயத்தெல்லாம் கொதிச்சு வச்சுட்டோம்னா அப்போ அந்த காய் ஒரு கால் வாசி வெந்திருக்கும். அந்த தக்காளியோடு சேர்த்து மீதி வாசி வெந்துடும். முதல்ல நம்ம தக்காளி சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிங்களேன். அப்போ அந்த முருங்கைக்காய் வேகத்துக்கு லேட் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது உடஞ்சி போயிடும். இது தக்காளியோட வேகும் போது அதுவும் சேர்ந்து உடஞ்சி போயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் செஞ்சால் நம்ம முருங்கைக்காயும் முழுசாக கிடைக்கும். தக்காளியோட சீக்கிரமாக வெந்துடும் வெந்நில. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோன்னா இப்போ பொருளுங்களை நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சொன்னோம் இல்லையா, இது கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூனு. ரெண்டாவது பச்சை மிளகாவும் இதோடு சேர்த்து முதல்லையே போட்டுடணும். ஏன்னா அது பச்சை மிளகாவும் நல்லா அது காயோடு நல்லா வெந்தால் தான் நமக்கு உரப்பு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உரப்பு போடலாமா வேண்டாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். அதனால் பச்சை மிளகாவும் சேர்த்து வெங்காயத்தோட முதல்ல போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டால் நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது மிளகாய் தூள் உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன். தேவைன்னா நான் கொஞ்சம் போட்டுப்பேன். ஆனால் இது கரெக்டாக போதும் தான் நினைக்கிறேன். வேணும்னா போட்டுக்கலாம். சரியா, தனியாத்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எப்படி இந்த குழம்புன்னா குருமா மாதிரியும் நல்ல இனிப்பாக இருக்கணும், மீன் குழம்பு மாதிரியும் புளிப்பாகவும் உரப்பாகவும் இருக்கணும். இந்த பக்குவத்தில் இந்த இறால் குழம்பு செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு மாதிரியும் போயிடக்கூடாது, குருமா மாதிரியும் போயிடக்கூடாது. ரெண்டும் மிக்சிங் 2-in-1 இருக்கிற மாதிரி தான் இந்த இறால் குழம்பு செய்யும்போது அந்த இறால் டேஸ்ட்டாகவும் கறி குழம்பும் இதில் மிக்சிங் ஆகும். இந்த மாதிரி கறி குழம்பு ஸ்மெல்லும் சேர்ந்த மாதிரி இதில் வரும். ஸோ இது எல்லாமே இப்படி செஞ்சால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இறால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ரசத்தை ஊற்றி சாப்பிடலாம், இல்லை வெறும் குழம்பு ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள். சரியா, இதெல்லாம் இப்போ போட்டாச்சு. அடுத்தது உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். அடுத்த பொருளை நம்ம சேர்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் தேவைக்கேற்ப உப்பு போடுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அப்புறம் தேவைன்னா நம்ம பார்த்து சால்ட் கூட சேர்த்துக்கலாம் போடுறேன். ஏன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு கொஞ்சம் வெந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டால் நம்ம போடுற உப்பு டக்குன்னு அந்த காய்கறிங்களை போய் இறங்கும். இன்னும் காய் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் வேகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. நான் ஃபுல் ஸ்பீடில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும், நின்று வேகணும். அப்போ தான் அந்த காயோட எசன்ஸ்லாம் அந்த குழம்புல இறங்கும். நம்ம கொதிக்க வைக்க தண்ணி தான் ஊற்றும், காய் வேகாது. ஸோ அது மறுபடியும் தண்ணி ஊற்றினான்றதுக்கு அந்த குழம்புடைய டேஸ்ட் சப்புன்னு போயிடும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் எல்லாம் கலந்த பிறகு கொஞ்சம் நம்ம மீடியமில் வச்சு லைட்டாக நம்ம கொஞ்சம் வேகிற மாதிரி வைக்கணும். இப்போ தட்டை திறந்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டெப்பை செஞ்சேன்னா தக்காளி பாருங்கள் கொஞ்சம் வெந்துருச்சு. இன்னும் நம்ம செஞ்சு முடிக்கிறது தக்காளி குழம்பு செஞ்சு முடிக்கிறது தக்காளி காணாமல் போயிடும். இப்போ முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேஜாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்கிறோம், இறாவை போடுவோம். இறாவை நீச்சல் தண்ணி வடிகட்டி அதுக்கப்புறமா தான் போடணும். பாருங்கள், இறாவை நல்லா கழுவி நான் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சிச்சு. இப்போ இந்த இறாவை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம்.
இந்த இறாவை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம 2வது பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த இறாலாம் மூழ்கி நல்லா காயெல்லாம் வேவறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். முதல்ல கொஞ்சம் தான் தண்ணி எடுத்தோம் நம்ம, அதனால் நமக்கு இதுவரை போட்டதுக்கு வரையும் நமக்கு சரியாக போச்சு. இப்போ இறாவும் இன்னும் நல்லா காய்களை வேணும்னா நம்ம 2வது பால், அதாவது சீரகம் சோம்பு அரைச்ச ஃபஸ்ட்டு பாலை எடுத்து 2வது பத்திப்புல போட்டு அரைச்சி அதுக்கப்புறமா அந்த பால் எடுத்து நம்ம ஊற்றிக்கணும். 2வது பாலை வந்துட்டு தான் ஃபஸ்ட்டு ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் அதில் போட்ட இது சோம்பு சீரகம் ஸ்மெல்லாம் பச்சை வடைலாம் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொஞ்சம் லைட்டாக கொதித்து வரட்டும், வற்றி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வற்றட்டும். அதுக்கப்புறமா அடுத்த பொருளை சேர்க்கலாம். இறா குழம்பு ஒரு பக்கம் கொதிக்கட்டும், அதுக்கு நமக்கு முன்னாடி நம்ம ஒரு தாளிப்பை ரெடி பண்ணிடுவோம். அதாவது இப்போ சின்ன கடாய் சட்டி வச்சு இப்போ அதில் தேவைக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் இறா குழம்புக்கு சூப்பராக இருக்கும், அதனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி ஊற்றியாச்சு, தேவைக்கு ஊற்றியாச்சு. அடுத்தது நம்ம ஒரு பொருளாக சேர்ப்போம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் வந்துட்டு சின்ன வெட்டி வச்சா வெங்காயம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயம் போட்டிங்கன்னா அந்த சூட்டில் கொஞ்சம் எடுத்தோடனே கொஞ்சம் வெந்துடும். எப்பவும் வெங்காயம் தான் நம்ம தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த பொருள் சேர்க்கணும். ஏன்னா வெங்காயம் வந்துட்டு நல்லா முறுமுறுன்னு வந்து தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தாளிப்பு கொடுக்கும்போது வெங்காயத்தை நீங்கள் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் வச்சுக்கணும், ரொம்ப ஸ்லோ பண்ணி வைக்கக்கூடாது. ஏன்னா வெங்காயம் வந்து நமத்த மாதிரி ஆயிரும். ஸோ கொஞ்சம் முறு வரணும்னா கொஞ்சம் நம்ம தாளிப்பை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கணும், வெங்காயம் வதக்கிற வரையும். ஏன்னா வெங்காயம் வந்துட்டு இது ஸ்டேஜில் செய்யும்போது அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் நமக்கு. அது நமத்து போயிடுச்சுன்னா அந்த தாளிப்பு நல்லா இருக்காது. மெயினாக தாளிப்புக்கு ரொம்ப சுவை தருவது வெங்காயோடைய மனம்தான். ஸோ அதை வந்து இந்த ஸ்டேஜில் மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கணும். ஒரு பக்கம் குழம்பு கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தெரியுதா, ஓரளவுக்கு ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை வந்து அந்த சூட்லேயே கொஞ்சம் உங்களுக்கு ஷேட் மாறிடும். முதல்ல வெங்காயத்தோடு நம்ம கருவேப்பிலை நிறைய பேர் போடுவாங்க, அப்படி போடக்கூடாது. அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா அது பச்சை கலர் மாதிரி ஒரு நமத்த கலர் மாதிரி ஆயிரும். நம்ம இது ஸ்டேஜில் போடும்போது இந்த கலர் வந்துட்டு முறுமுறுப்பாக ஒரு வாயில் அந்த பொகடா கடிச்சு திரும்ப வெங்காயம் மாதிரி அது நமக்கு அந்த கருவேப்பிலை சேர்ப்பாங்க அந்த அது மாதிரி இது டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ இது மாதிரி வெங்காயத்தை வந்து கொஞ்சம் வெங்காயம் வெந்த பிறகு தான் அதுக்கப்புறமா கருவேப்பிலை போடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும், அடுத்தது வெந்தயம். கடுகுலாம் வேண்டாம், வெந்தயம் தான் நல்லாயிருக்கும். இது எறா குழம்புக்கு வெந்தயம் போட்டுக்குங்க. அது கொஞ்சம் முருவலாகட்டும். இப்போ சிம்மில் வச்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காய், இந்த வாசனை பொருளை சேர்க்கும்போது சிம்மில் வச்சுக்குங்க. ஏன்னா கொஞ்சம் மூஞ்சில் தெளியும், டக்குன்னு அதுவும் எண்ணெயில் போகும்போது கருகிரும். ஸோ சிம்மில் வச்சிங்கன்னா இது கொஞ்சம் நின்று வேகும், இப்போ ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் 3 வாசனை பொருள் சேர்த்தாச்சு. இதெல்லாம் செஞ்சதுனால நமக்கு கறி குழம்பு வாசனாகவும் இருக்கும், புளியும் காரமும் சேர்க்கறதுனால மீன் குழம்பு இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காய் நிறைய அரைச்சி ஊற்றுறதுனால அந்த குருமா ஸ்மெல் இனிப்பும் அதில் இருக்கும். இப்படி இருந்தால் தான் அந்த எறாவுடைய டேஸ்ட் குழம்போது எறா குழம்பு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது நம்ம கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டால், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டால் நமக்கு தாளிப்பு ரெடி. பார்த்தீங்களா, கருவேப்பிலை நான் சொன்ன மாதிரி அழகாக பொரிச்ச மாதிரி இப்போ முறுமுறுன்னு இருக்க மாதிரி ஸ்டேஜ் ஆயிடுச்சு. வெங்காயம் அதே மாதிரி தான், மீதி எல்லாம் இதாச்சு. வெந்தயம் பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜ் வெந்தயமும் நல்லா வந்துட்டு கருவும் இல்லை, உங்களுக்கு
இதை அதாவது இந்த ஸ்டேஜில் தான் இருந்தால் தான் கசப்பு வராது. கருக விட்டாலும் அந்த கசப்பெல்லாம் அதில் போய் இறங்கிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் வாசனைக்கு நம்ம போட்டுக்கிறோம். அதை போட்டுட்டு கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க, பிடிக்கிற போது. இப்போ இந்த இஞ்சி பேஸ்ட்டு போட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம அடுத்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் புதினா. இதெல்லாம் கறிக்கு சேர்க்க வேண்டிய பொருள் தான், அதனால தான் நம்ம இது வந்து கறி ஸ்மெல்லும் வரும் அப்படின்னு நம்ம சொன்னது. புதினாவை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. எறா குழம்பு பொறுத்தவரை தாளிப்பு இப்படி தான் கொடுக்கணும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களே வந்து டிஃப்ரெண்ட்டான எறா குழம்பு நம்ம சாப்பிட்றோம் ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். அந்த எறாவுடைய ஸ்மெல்லு, அந்த முருங்கைக்காய் ஸ்மெல்லு, இந்த தாளிப்பு ஸ்மெல்லு, தேங்காய் பால் ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து சும்மா நான் அது சொல்கிறது வாயில் இன்னும் கொஞ்சம் 2 வாய் எக்ஸ்ட்ரா வைக்கலாமாங்கிற மாதிரி டேஸ்ட் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா புதினா போட்டதுனால ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மற்றதெல்லாம் வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி குழம்புல ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புல ஊற்றியாச்சு. தாளிப்பு குழம்பு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நான் அது தாளிப்பு கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்மெல்லாம் அதுக்குள்ளே குழம்புக்குள்ளே இறங்கும், அதனால் முன்னாடியே கூட தாளிப்பு கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜில் இந்த இது புளி தண்ணி வந்து கொஞ்சம் கட்டி ஆகிற மாதிரி நம்ம தனிப்பட்ட முறையில் கொதிக்க வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேலை ஈஸியாகிடும். காயும் சீக்கிரம் வெந்துடும். நமக்கு புளி தண்ணி குழம்புல ஊற்றும் போது காயும் கொஞ்சம் லேட் ஆகும். இதை லாஸ்ட்டில் ஊற்றிக்கிட்டால் கூட நம்ம வேலை வந்து சீக்கிரமாக ஆயிரும். அதனால் இது கொஞ்சம் வத்தட்டும் புளி தண்ணி. இந்த ஸ்டேஜில் நம்ம அவரைக்காய் போடுவோம். ஏன்னா அவரைக்காய் போட்டோடனே வேகக்கூடிய பொருள், அதனால தான் லேட்டாக போடுறேன். ஸோ நீங்கள் அவரைக்காவை கொஞ்சம் முருங்கைக்காலாம் ஒரு வேக்காய் வெந்த பிறகு, தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு நீங்கள் அவரைக்காய் போட்டு இறக்குனா போதுமானது. போட்டு இந்த அவரைக்காவும் இது போட்டு கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து உப்பு உரப்பு எல்லாத்தையும் பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லா காயும் எல்லாமே போட வேண்டிய ஐட்டம் எல்லாம் போட்டாச்சு. எறா, அப்புறம் தக்காளி, வெங்காயம், முருங்கைக்காய், அவரைக்காய் எல்லாம் போட்டாச்சு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான புளிப்பு உரப்பெல்லாம் எடுத்துருச்சுன்னா நமக்கு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தேவைங்கிறது இப்போ தெரியும். அதனால் நம்ம கொஞ்சம் அவரைக்காய் கொஞ்சம் வேகிற ஸ்டேஜ் வரை வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா புளி நல்லா கொதிச்சிருச்சு, புளி வாடை போயிடுச்சு. இப்போ இதை தூக்கி நம்ம குழம்புல ஊற்றிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புல காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ புளி தண்ணியை நம்ம அதில் ஊற்றிட்டு உரப்பு, புளிப்பு, காரம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன தேவையோ நம்ம அதில் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் குடிச்சு பார்த்தேன், எல்லாம் உரப்பு, குழம்புடைய கட்டித்தன்மை எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ குடிச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் உப்பு நமக்கு தேவைப்படுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கிறோம். இது மாதிரி தான் பார்த்து தான் நீங்கள் அளவு பார்த்து தான் நீங்கள் போட்டுக்கணும். அப்போ தான் குழம்பு வந்து வீணாகாமல் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், முருங்கைக்காய் அப்படியே கிடச்சிருக்கு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அது மாதிரி அவரைக்காவும் நல்லா வெந்துருச்சு, எறாவும் நல்லா வெந்துருச்சு, எல்லாமே நல்லா வெந்துருச்சு. குழம்பும் நமக்கு கட்டித்தன்மை வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி எல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் போட்டு ஒரு கொதி பாருங்க. முதல் பால் எடுத்தோம் இல்லையா, அந்த முதல் பாலை ஊற்றிடணும். இப்போ நீங்கள் அதை குடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எறா குழம்பு. இந்த ஸ்டேஜில் இது மாதிரி பக்குவத்தை நீங்கள் செய்தால் எறா குழம்பு அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க இப்போ குழம்பு திறந்து பார்க்கலாம். கொதி வந்துடுச்சு. தேங்காய் பால் வந்த பிறகு இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும். நீங்கள் ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்லை, ஏன்னா அப்போ தான் தேங்காய் பாலோடைய டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சுட சுட சாதம், முருங்கைக்காய், அவரைக்காய்
எறா போட்ட குழம்பு, ரசம், வெள்ளரிக்காய், சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும் குடிக்கிறதுக்கு மோர், சாப்பாடு, ரசம், மோர், வெள்ளரிக்காய், எறா குழம்பு. வாங்க நீங்களும் சாப்பிட என்னோடு சாப்பிட்டீர்கள் என்றால் நீங்கள் என்னோடு சாப்பிடுவது போல் நினைத்து கொள்ளுங்கள்.